வியூவர்ஸ், வெல்கம் டு நிம்மிஸ் டேஸ்டி வெஜ் குக்கிங். மாலைப்பட்சம் முடிஞ்சு நவராத்திரி வந்தாச்சு. இப்போது நம்ம நவராத்திரிக்கு ஒரு சுண்டல் பார்ப்போம் இல்லையா. 9 நாளும் 9 வேறு நைவேத்தியம் பண்ணுவா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் இருக்குங்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கா. அதன்படி இன்றைக்கி நான் கதம்ப சுண்டல் பண்ணலாமான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அது முதல்ல என்னென்ன பொருட்கள்ங்கிறத பார்த்துருவோம். அது இந்த சுண்டல் வகையெல்லாம் என்ன பண்ணணும்னு அதை முதல்ல காமிச்சு விட்றேன். அதுக்கப்புறம் அது என்னென்னங்கிறத 1 by 1 உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ கதம்ப சுண்டலுக்கு பாசிப்பயிறு 1 கப்பு, வெள்ளை கொத்துக்கடலை 1 கப்பு, மொச்சை 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, இந்த பச்சை பட்டாணி எனக்கு கிடைக்கல, அதனால் ஒயிட் கலரில் தான் இருந்தது, அது 1 கப்பு. அப்புறமா நிலக்கடலை 1 கப்பு, தேங்காய் 1 கப்பு, பெருங்காயம், அப்புறம் இதுக்கு கொஞ்சம் அரைச்சி விடணும். அதனால் 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகா, 1 துண்டு இஞ்சி, அப்புறம் மிளகு 10 மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான அளவு. இப்போது நான் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பயிர் வகை, இந்த சுண்டல் வகை சமாச்சாரமெல்லாம் முதல் நாள் நைட்டை ஓவர் நைட்டு நான் ஊற வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8 hours ஊறிவிட்டோம். இப்போ அதை குக்கரில் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். அதாவது உப்பு மஞ்சப்பொடி போட்டு பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டாத உதிராக மட்டை தண்ணி விட்டு உப்பு தெளித்து தண்ணி ரொம்ப விட வேண்டாம், தெளிச்சுட்டு இத்தினோடு தண்ணியை விட்டு போட்டு மூடி தட்டை போட்டு மூடி வச்சுட்டாலும் இந்த மாதிரி உதிராக நல்லா வெந்துடும். இப்போ இதை 1 by 1 எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அரைக்க வேண்டிய சாமானம்லாம் சொன்னேன்னா பாருங்க, 2 பச்சை மிளகாய் இப்படி கிள்ளி போட்டுடலாம். இது ரொம்ப தண்ணி ஊற்றலாம் அரைக்கப்படாது. இஞ்சி கிள்ளி போட்டுப்போம். அப்புறமா இதில் பாதி தேங்காய் போட்டுடலாம். 1 கப்புன்னா பாதி கப்பு போட்டுட்டு மீதி மேலாக போட்டுக்கலாம். கொஞ்சம் இதில் பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் போடணும். இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயம் போடணும். இதை போய் மிக்சியில் 1 2 நான் பொடிச்சுட்டு வரேன். இப்போ நம்ம பாருங்க, இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி இது 1 2 இந்த தேங்காய், வரமிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு, சீரகம், பெருங்காயம் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு 1 2 இதை நம்ம பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம். சுண்டலுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டுரும்போ ரொம்ப வாசனையாக நல்லா இருக்கும். தேங்காய் கொஞ்சமாக போட்டால் கூட போகிறோம், அந்த தேங்காய் எண்ணெய் வாசனையே சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, முதல்ல கடுகு போட்டுப்போம். கடுகு பொரியட்டும். அப்புறமா உளுத்தம்பருப்பு போடணும். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்து விட்டோம். இந்த டைமில் இந்த எடுத்து விட்ட இந்த பச்சை தேங்காயும் ஒரு வறுத்துக்கணும். அதே மாதிரி மிக்சியில் பொடி பண்ணி வந்ததையும் முதல்ல ஒரு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காயும் அந்த அரைச்சல் வந்ததையும் முதல்ல ஒரு வறுத்துட்டு அதுக்கப்புறம் சுண்டலை வேக வச்ச சுண்டலை போட்டு ஒரு கலரிட்டேன்னா நீங்கள் ராத்திரி வரைக்கும் சுண்டல் நல்லா இருக்கும். வெளியில் வச்சுன்னா கெடையே போகாது. அதே மாதிரி டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் வறுத்து போட்டுட்டேங்க. அதுதான் தேங்காய் அப்புறம் கூட போடலாம். இந்த மாதிரி வறுத்து போடும்போது இன்னும் ஜோராக இருக்கும். அது இப்போது இந்த வேக வச்ச சுண்டலை இதுக்குள்ளே கொட்ட வேண்டியதான். நான் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு டவுட்டுக்கு வேணால் கொஞ்சமாக ஒரு மோருஞ்சாத்துக்கு போடுற மாதிரி ஒரு உப்பு ஒரு டவுட்டுக்கு தான். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நம்ம 2 நிமிஷமாக வதக்கின்னு இருக்கோம். நல்லா வதங்குற வாசனை, இந்த அரைச்சி விட்ட வாசனை, தேங்காய் எண்ணெய் வாசனை, தேங்காய் வாசனை
இந்த எல்லா சுண்டலுக்கும் ஒவ்வொரு சுண்டலும் ஒவ்வொரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் அத்தனை ஃப்ளேவரும் இதில் இறங்கியிருக்கு. இப்போது இறக்குற ஸ்டேஜில் பச்சை கருவேப்பிலை போட்டுவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தை மேலே போட்டுடுவோம். இறக்குறச்சே இந்த மாதிரி பெருங்காயம் போட்டு இறக்கினா அந்த சுண்டல் செம்ம வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கெல்லாம் நல்லா இங்கே வதங்குற வாசனை நல்லாவே தெரியறது. பொதுவில் நவராத்திரினாலே லேடிஸ்க்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அக்கால எழுந்து சீக்கிரம் எழுந்து நித்திய விளக்கு ஏற்றிட்டோ, அதுக்கப்புறம் நவராத்திரிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலம் தூம்பா, அந்த கோலம் அவாத்து வழக்கப்படி அவ்வளவா போட்டு விட்டோ, முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணிட்டோ, அதுக்கப்புறம் லட்சுமி பூஜை பண்ணிட்டோ, இதெல்லாம் பெரிய ஒரு 10 நாளும் பெரிய கோலாகலமாக நடக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் இல்லையா? அதனால் எல்லோரும் லேடிஸ் எல்லாருமே ஆற்றுல ரொம்ப நல்லா எல்லாரும் பண்ணுவா. அதனால் எல்லோரும் முடிஞ்சவா வேலைக்கு போனாலுமே பார்த்தால சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு போங்க, ரொம்ப சிரேஷ்டம். அதே மாதிரி கார்த்தாலையும் அப்படி தான் பூஜை பண்ணிவிட்டு ஒரு ஆர்த்தி பண்ணிவிட்டு, சாயந்தரம் விளக்கேற்றிட்டு ஒரு ஆர்த்தி பண்ணி, சாயந்தரம் தினம் ஒவ்வொரு சுண்டல் பண்ணி, நல்லா சுமங்கலியை நிறைய ராத்து நிறைய வீடு நிறைய சுமங்கலியை கூப்பிட்டு என்னென்ன பொருட்கள் உங்களால் ஏதாவது சௌரியம் உங்களுக்கு என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டோம். இந்த அம்பாளுடைய வந்த ஒரு 10 நாளும் எல்லா சுமங்கலிகளுக்கும் கிடைக்கணுங்கிறது நான் ரொம்ப ரொம்ப வேண்டிக்கிறேன். அதனால் இந்த நவராத்திரி 10 நாளும் எல்லாருமே ஜோராக கொண்டாடுவோம். இப்போது நம்ம இறக்க ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் பாருங்க. நல்லாவே வாசனை வந்தாச்சு. தனித்தனியாக கொஞ்சம் கூட குழையவே இல்லை, கொஞ்சம் ஜோராக வந்துடுத்து. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து சர்விங் பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளுடைய கதம்ப சுண்டல் ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுது. அம்பாளுக்கு நைவேத்தியமும் பண்ணியாச்சு. இதை பாருங்க எவ்வளோ ஜோராக உதுரு பிரமாதமாக இருக்கும். இது நம்ம வந்து சாதத்துக்கு கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு. ஏன்னா அரைச்சி விட்டோங்கிறதுனால மின்னத்து சாதத்துக்கு நம்ம வந்து சாப்பிட்டோம்னா குழந்தைகளுக்கும் இதை வந்து அடிக்கடி, இப்போ நவராத்திரின்னு கிடையாது, நீங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா வளர்கிற குழந்தைகளுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம். ப்ரோட்டீன் இல்லைன்னா அதுகளுக்கு எங்கே சோர்ந்து உட்காந்துக்கிறது, டியூஷன் போயிட்டு வந்தால் டயர்டாகிறது, இந்த மாதிரி இருக்கிறச்ச நீங்கள் வாரத்தில் இந்த மாதிரி ஒரு 2 நாள் இல்லாட்டி ஒரு நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிறது தான் இருக்கா குழந்தை, அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்களேன். எல்லா வகை சுண்டலையும் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு காரம் வேணால் குழந்தைகள் சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அவளுக்கு வேணாலும் இன்னும் கொஞ்சம் முந்திரி பருப்பு அது இது போட்டு சேர்த்து போட்டு ஒரு கப்பில் போட்டு கொடுத்தாலும் எவ்வளோ ப்ரோட்டீன் சேர்றது குழந்தைகளுக்கு இல்லையா? ஏன்னா நவராத்திரி டைம் மட்டும் கிடையாது, மிச்ச நாள்லையும் நீங்கள் வளர்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம். இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எல்லோருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.